வணக்கங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி எங்கள் ஊர் ஃபேமஸ்ஸு கத்திரிக்காய் குஸ்தி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயில் ஒரு 5 வரமிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்புங்க, ஒரு டீஸ்பூனு உளுந்து, ஒரு டீஸ்பூனு மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகங்க, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பை சீராக வச்சு வறுக்கணுங்க. அப்போ தான் எதுவும் கருகாமல் இருக்கும். அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஸ்து நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1/2 டீஸ்பூனு மிளகு போட்டுக்கலாங்க. ஒரு டீஸ்பூனு கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுந்து, இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். ஒரு 10 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கத்திரிக்காய் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த கொஸ்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டால் தான் கத்திரிக்காய் நல்லா மசிக்கும் போது ஈஸியாக மசிக்கலாங்க. இப்போ நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு கொஞ்சமாக பெருங்காய பவுட்ரு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வைக்கலாங்க. நல்லா தண்ணியெலாம் சுண்டி வரவும் நம்ம கத்திரிக்காயை நல்லா வெந்துடும். எங்கள் ஊரில் இந்த கத்திரிக்காய் குஸ்து ரொம்பவும் ஃபேமஸுங்க. இப்போ நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்த பொடியில் நீங்களுக்கு முழு தனியாக இருந்தால் கொஞ்சம் அது கூட சேர்த்து வறுத்துருக்கலாங்க. என்கிட்ட முழு தனியாக இல்லாதால் கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் போட்டுக்கிறேங்க. போட்டு அதையுமே நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சுக்கலாங்க. நல்லா கத்திரிக்காய் குஸ்தி இங்கே பாருங்கள் நல்லா வெந்து நல்லா கரண்டியாலேயே மசிச்சு விட்டேங்க. நல்லா மசிஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் முழுசாக இருக்கிறதே தெரியக்கூடாது. இப்போ நம்ம அந்த பவுட்ரு போட்டுக்கலாங்க. பவுட்ரு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பிரட்டி விடலாம். எல்லாம் வறுத்தது தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் பிரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த கொஸ்து நம்ம வீட்டில் 4 பேர் சாப்பிட்லாம். இதையும் ஊற்றிக்கலாங்க. இப்போ ஊற்றி நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு செஞ்சோம்னா இது யாரும் கத்திரிக்காயில் செஞ்ச மாதிரியே சொல்ல மாட்டாங்கங்க. செம்மையாக இருக்குங்க. இப்போ இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. அந்த பொடியெல்லாம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்துச்சு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை இதில் கூட சாப்பிட. இப்போ நமக்கு கத்திரிக்காய் கொஸ்து ரெடி.